வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று இரவு நீண்ட நேரம் ஆனந்தி தூங்கவில்லை. நல்ல இடம், நல்ல பிள்ளை, உயரம், சிகப்பு, நன்றாக படித்தவன், 2 பெரிய கடைகளுக்கு உரிமையாளன். அவன் அவளை விரும்புவது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவள் இந்த காதல் கீதல் இதிலெல்லாம் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா அப்பா நல்ல குடும்பத்தவரனை கொண்டு வருவார்கள். அவன் பெண் பார்க்க வருவான். இருவருக்கும் பிடித்திருந்தால் அவள் மணமேடை ஏறுவாள். திடீரென்று நிலைமை மாறிவிட்டது. அம்மா அப்பா சிபாரிசு இல்லாமல் தானாக ஒரு வரன் அவளிடம் நேரடியாக வந்திருக்கிறது. என்ன செய்ய? அவனுடைய வார்த்தைகள் மனதில் மோதின. நாம பாட்டுக்கு இங்க சந்திச்சுக்கலாம். நம்முடைய பலங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். வார்த்தைகள் திரும்ப திரும்ப நெஞ்சில் மோத மோத அவனுடைய யோசனையில் அர்த்தமும் நியாயமும் இருப்பதாகப்பட்டது. சந்தித்து கொண்டால் என்ன தப்பு? பரஸ்பரம் பேசிக்கொண்டால் என்ன தப்பு? அவள் நிச்சயமாக உடனடியாக எந்த முடிவையும் சொல்ல மாட்டாள். இது பற்றி அபயத்திடம் மூச்சு விடக்கூடாது. தந்தி கூட இப்போதெல்லாம் தபால்களை விட மெதுவாக போகிறது. ஆனால் அபயத்தின் குரல் மின்னல் வேகத்தில் சிவாவின் காதுகளை எட்டும். ஆனால் அவளுடைய அந்தரங்கங்களை யாரிடமாவது சொல்லியே தீர வேண்டும். ஆனால் இப்போதே அல்ல. கதையின் முன்னுரைதான் எழுதப்பட்டிருக்கிறது. 4 அல்லது 5 அத்தியாயங்களாவது முடிந்த பிறகுதான் சொல்லலாம். யாரிடம்? நிச்சயமாக அம்மாவிடம் சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு புரியாது. உத்ரா அலட்சியப்படுத்துவாள். அவள் 2 பேரை காதலிப்பதாக பாசாங்கு செய்பவள். ஈஸ்வரி, அவள் ஒருத்திதான் காது கொடுத்து கேட்பாள். மனப்பெட்டியிலேயே பூட்டி வைப்பாள். வெளியிட வேண்டிய தருணம் வரும்போது மட்டுமே ஆனந்தியின் அனுமதியுடன் எல்லோரிடமும் கூறுவாள். அன்று இரவு நீண்ட நேரத்துக்கு பிறகு ஆனந்தி கண் அயர்ந்தாள். சந்திப்புகள் தொடர்ந்தன. பலங்களும் பலவீனங்களும் தெரியலாயின. மெல்ல 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 ஆனந்திக்கு ஜெய்ப்பூரில் அவதாரம் செய்யாத ஜெய்யு என்கிற ஜெயராமனை பிடித்து போயிற்று. வேறு எந்த இடத்திலும் மெரினா, தியேட்டர், ஹோட்டல் உட்பட அவர்கள் சந்தித்து கொள்ளவில்லை. நாளடைவில் அந்த இனிப்பு வழங்கும் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சிப்பந்திகளுக்கு ஜெயராமன் ஆனந்தி ஒரு லட்சிய தம்பதிகளாகவே காட்சியளித்தார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்தை தங்கை ஈஸ்வரி உன்னிப்பாக கவனித்து வந்தாள். இதை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டிய நேரமும் கட்டாயமும் வந்தன. ஆனந்தியும் அபயமும் மாடியில் நின்று கவனிக்க, கீழே ஹாலில் ஈஸ்வரி, நான் இப்போ எதுவும் பேச தயாரா இல்லை என்று கூறிவிட்டு மாடிக்கு ஓடி வந்தாள். சின்னக்கா சரியா? தேங்க்ஸ் ஈஸ்வரி. ராத்திரி முதல்ல அம்மாட்ட சொல்லு. அம்மா அப்பாட்ட சொல்லுவா. அவளுடைய ஒரே நாள் ஒரே பந்தல் ஆசையும் நிறைவேறும் என்றாள் ஆனந்தி. குஞ்சரத்தை ஊரார் வெகுளி என்பார்கள். யார் வந்து தன் துக்கத்தை கொட்டி நீலி கண்ணீர் வடித்தால் என்ன? குஞ்சரம் உண்மையாகவே அவர்களுடன் சேர்ந்து அழுது அவர்கள் கேட்கும் உதவியை மறுக்காமல் கொடுத்து விடுவாள். எத்தனையோ பேர் அவளை ஏமாற்றி இருக்கிறார்கள். அது பற்றி கணவர் நவநீத பாகவதரும் பெண் அபயமும் பலமுறை குத்தி காட்டி பேசி எச்சரித்திருக்கிறார்கள். அவளை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறவள் ருக்குவும் அவளுடைய கணவர் கிட்டாமணி ஜோசியரும் என்பதை பாகவதர் சுட்டி காட்டியும் அவள் இதுவரை நம்பவில்லை. ஆனால் ரவி என்கிற பிள்ளை ரங்கராஜன் என்கிற ஒரு ஃப்ராடை அழைத்து கொண்டு மனைவியுடன் அபயத்தை பெண் பார்க்க வந்தது ருக்கு கிட்டாமணி மூலமாகத்தான் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தபோது குஞ்சரம் தான் ஏமாந்து போய்விட்டதை முதன் முறையாக உணர்ந்தாள். கணவரும் ஏமாந்து போய்விட்டார் என்ற எண்ணம் திருப்தியை அளிக்கவில்லை. குஞ்சரம் சிபாரிசு செய்யவில்லை என்றால் ருக்கு கிட்டாமணி ரவியையே இங்கு அழைத்து வந்திருக்க மாட்டார்கள். அன்று மத்தியானம் 3 மணிக்கு ஒரு பூகம்பம் உண்டாகி எந்த சேதத்தையும் விளைவிக்கவில்லை என்றாலும் அதன் பிறகு தென்றல் போல சிவா வந்து அபயம் சிவா கல்யாணம் நிச்சயமாகியது திருப்தியை அளித்தாலும் குஞ்சரத்தின் மனம் வேறு திசையில் சென்று தவித்தது. ஆனந்திக்கு யாரும் எந்த கல்யாண ஏற்பாடும் செய்ய வேண்டாம் என்று 3வது பெண் ஈஸ்வரி சவால் விடுகிறாள். அவளிடமும் கணவர் பாகவதரிடமும் தனியாக விவரங்களை கூறுவதாக வாக்களிக்கிறாள். என்ன இது?
புதுக்கதை. கடைசி பெண் உத்ரா 2 கல்லூரி தோழர்களுடன் சில நாட்கள் பழகினதும் அவர்களை வீடு வரை அழைத்து வந்து இவர்தான் என் வருங்கால கணவன் என்று பகிரங்கமாக அறிவித்ததும் அதன் பின்னர் மீண்டும் அவர்களை அழைத்து வந்து இவர் எனக்கு லாயக்கில்லாதவர், என் என்கேஜ்மெண்ட் கேன்சல்ட் என்று நட்ட நடுகாலில் இறைந்ததும் இப்போது நினைவுக்கு வந்தது. இருவருடன் 3 மாதங்கள் தனித்தனியே ஒருவர் பின் ஒருவராய் பழகினாலும் தான் எந்தவித தப்பு தாண்டா செய்யவில்லை என்றும் எல்லை கோட்டை கால் கட்டை விரலாலும் தொட்டு பார்க்கவில்லை என்றும் உத்ரா சத்திய பிரமாணம் செய்திருந்தாள். குஞ்சரமும் அதை நம்பியிருந்தாள். அவள் பெற்ற 4 பெண்களில் உத்ரா ஒருத்திதான் மற்ற 3 பெண்களில் இருந்து மாறுபட்டவள் என்று குஞ்சரம் இதுவரை நினைத்திருந்தாள். ஆனால் இன்று அபயமும் ஆனந்தியும் வெளியே ஒரு மாதிரியாகவும் உள்ளே ஒரு மாதிரியாகவும் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குஞ்சரம் தெரிந்து கொண்டபோது அவளால் தன் ஏமாற்றத்தையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்களுக்கு பிடித்த யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும், அமோகமாக வாழட்டும். ஆனால் இன்று சிவா வரும் வரை அவனுடன் தான் ஏற்கனவே ஓரிரு வருடங்களாக பழகி வருவது குஞ்சரத்துக்கு தெரியாதே. தெரியாதபடி அபயம் மூடி மறைத்து வைத்திருந்தாளே. ஆனந்தியிடமும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அவளும் இதுநாள் வரை அது பற்றி மூச்சு விட்டதில்லை. எந்த 2 பெண்களை பற்றி ரொம்பவும் பெருமைப்பட்டு வந்தாளோ, எந்த 2 பெண்களும் பெற்றோர் பார்த்து வைக்கும் பிள்ளைகளுக்கு கழுத்தை நீட்டுவார்கள் என்று அசையாத நம்பிக்கை வைத்திருந்தாளோ, அவர்கள் இருவருமே அவளை பெற்ற தாயை ஏமாற்றிவிட்டார்கள். 3வது மனிதர்களிடம் ஏமாந்து போனால் ஏமாளி என்ற பட்டம் மட்டும்தான் கிடைக்கும். கணவர் அன்பின் காரணமாக வெகுளி என்று கூறலாம். ஆனால் பெற்ற பெண்களிடமே ஏமாந்து போனால் அவளுக்கு என்ன பெயர் சூட்டுவது? குஞ்சு, சுவரின் மீது சாய்ந்து கண் மூடி உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த குஞ்சரம் கணவரின் குரல் கேட்டு கண் விழித்து பார்த்தாள். இப்படி ஏமாத்திட்டா பார்த்தேளா? என்ன கொஞ்சம் சொல்ற? யார் புதுசா உன்னை ஏமாத்தி இருக்கா? நம்ம பொண்கள் தான். யார சொல்ற? அபியும் ஆனந்தியும் ஏமாத்திட்டாளா? எப்படி? அபியும் சிவாவும் எத்தனை நாளா பழகிட்டு வந்திருக்கான்னு இன்னைக்கு தானே தெரிய வந்தது. சேச்சே, என்ன நீ அசடு மாதிரி பேசுற? சமய சந்தர்ப்பம் வர்றப்ப சொல்லிக்கலாம்னு அபயம் நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கா, அவ்வளவுதான். கடைசி பொண்ணு ஊருக்கு முன்னாடி டமாரம் அடிச்சு தன் நெத்தியிலேயே நாமத்தை போட்டுக்கிட்டா. அபயம் அப்படி இல்லையே. பல மாசங்களா சிவாவோட பழகி அவனுடைய நல்லது பொல்லாததுகளை தெரிஞ்சுண்டு அப்புறம் தானே ஒரு முடிவை எடுத்தா. அபி புத்திசாலி, எல்லாத்தையும் ஆற அமர யோசிச்சு ஒரு காரியத்தை பத்தி தீர்மானிக்கிறவ. எங்கிட்ட மூச்சு கூட விடலையே. உங்கிட்டையும் எங்கிட்டையும் தினசரி ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி சொல்லலேன்னு நீ தாபப்படுறியா குஞ்சு? நான் கொஞ்சம் கூட அவ மேல கோபமோ ஆத்திரமோ படலை. படிச்சவ, ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல தீவிரமா ஈடுபடுறவ. அவ மனசுல சிவாவும் சிவா மனசுல அவளும் இத்தனை காலமா குடியிருந்து வந்திருக்காங்க. இப்ப 2 பேரும் மனசை திறந்து சொல்லிட்டாங்க. விஷயம் அவ்வளவுதான் குஞ்சு. நீ போய் மனசை அலட்டிக்கிறது முட்டாள்தனம். ஆனந்தி பத்தியும் ஏதோ சொல்ல போறதா ஈஸ்வரி பேசினாளே. அவளும் யாரையோ மனசுல வச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அது யாரு என்னன்னு தெரியட்டுமே. ஈஸ்வரி இன்னும் வரல. நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டேன். எல்லாரும் சாப்பிட்டப்புறம் ராத்திரி கரெக்டா 10 மணிக்கு வந்து சொல்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. சாப்பிட உட்காரேளா? எல்லாருமே உட்காருவோம், குழந்தைகளையும் கூப்பிடு. எனக்கு வாய்க்கு ஒண்ணுமே பிடிக்கல. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் கொஞ்சம். எதுலையும் ஒரு அளவுக்கு மேல ஆசை பாசம் வச்சுக்கப்படாது. பொண்களை பெத்துட்டா அதுகள் ஒரு நாள் நம்ம விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடும்னு முதல்லயே மனசை தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அதுகள் நிஜமாவே போறப்ப மனசுல துக்கம் வராது. சொல்லப்போன மனசு திடமா போயிருக்கும். பிள்ளைகளானாலும் அவங்க பேர்ல எந்த நம்பிக்கையும் வச்சுக்கப்படாது. படிப்பு முடிகிற வரைக்கும் தான் நம்பிக்கையை எதிர்பார்க்கும். அப்புறம் சிறகு முளைச்ச பட்சிகள் தான். சரி சரி, பிடிச்சதோ பிடிக்கலையோ என்னோடு உட்கார்ந்து சாப்பிடு. என்னைக்கும் உனக்கு நான், எனக்கு நீ, இதை மறந்துடாதே. நாம பெத்த நாளும் ஒவ்வொன்னா வெளியேற சொந்தங்கள் தான். அபி, ஆனந்தி, ஈஸ்வரி. பாகவதருடைய குரல் உடனடியாக பலன் அளித்தது. உத்ராவை கூப்பிடலையே, அவ தானா வருவா என்றார் பாகவதர். சாப்பிடும்போது என்றும் இல்லாத ஆச்சரியமாக ஒரே அமைதி. 4 பெண்களும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர ஒரு வார்த்தை கூட உதிர்க்கவில்லை. சாப்பாடு முடிந்த போது மணி 9:30.
நவநீத பாகவதர் டிவியில் ஆங்கில செய்தியை கேட்கப் போய்விட்டார். அபயம் மௌனமாக மாடிக்கு சென்றாள். ஆனந்தி அர்த்த புஷ்டியுடன் தங்கை ஈஸ்வரியை பார்த்துவிட்டு அக்காவை பின்தொடர்ந்தாள். குஞ்சரம் மேஜை மீதிருந்த பாத்திரங்களை ஒழித்து வைக்க ஒவ்வொன்றாக எடுத்து சமையல் அறைக்கு சென்று அங்கேயே ஒடுங்கி போனாள். டி சின்ன சின்ன அக்கா என்றாள் உத்ரா. என்னடி நாக்கு நீள்றது என்றாள் ஈஸ்வரி. அபயமக்கா, ஆனந்தி சின்னக்கா, நீ அவளுக்கும் சின்னவள் இல்லையா, அதான் சின்ன சின்ன அக்கா. சரி சரி, ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்காத. என்ன வேணும்? நீ இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு கதை சொல்ல போற இல்ல, நீ உன் வேலையை பாரு உத்ரா. என்ன கதைன்னு எனக்கு தெரியும். அப்ப நீ சொல்லு, நான் நிம்மதியா தூங்க போறேன். கலகலப்பாய் சிரித்து கொண்டே உத்ரா வெளியேறினாள். மணி 10. நவநீத பாகவதர் செய்தி ஆரம்பிக்கையில் போட்ட வெற்றிலை சீவல் புகையிலையை இன்னும் வெளியேற்றாமல் மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் பன்னீர் புகையிலையை வாயினுள் செருகி செருகி புது ரசனையில் ஆழ்ந்து போயிருந்தார். நீயும் இப்படி என் பக்கத்திலேயே உட்காருமா ஈஸ்வரி என்றார் அவர். அம்மா, நான் இங்க நின்னுக்கிறேன். சுருக்கமா சொல்றதா இல்ல விரிவா விபரமா சொல்லணுமா? சுருக்கமாவே சொல்லு, எனக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு என்றாள் குஞ்சரம். அப்புறம் எங்கிட்ட நீ விபரமா சொல்லிக்கலாமா என்றார் பாகவதர். ஓகே, நோ ப்ராப்ளம் என்ற ஈஸ்வரி. சாம்பு என்கிற சாம்பசிவத்தின் இரண்டாவது பிள்ளை, சுந்தரேசனுடைய ஒரே பிள்ளை ஜெய்ப்பூருங்கிற ஜெயராமன். டி நகர்ல பூரணி நாவல்டீஸ், பூரணி ரெடிமேட்ஸ்னு 2 கடைக்கு சொந்தக்காரனா இருக்கான். தினசரி 3-4 மணி நேரம் அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டி லைப்ரரியிலும் குறைஞ்சது அரை மணி நேரம் அடையாறு காந்தி நகரில் பிரபலமா இருக்கிற ஒரு ஸ்வீட் காரம் விற்கிற கடையிலும் இருப்பான். நம்ம ஆனந்தியும் வாரத்துக்கு 3-4 நாளாவது அந்த கடைக்கு போறவள்னு உங்க 2 பேருக்கும் தெரியும். கதை புரிஞ்சாச்சு ஈஸ்வரி, இனிமே நீ போகலாம். அப்பா, நான் இன்னும் முடிக்கல. முடிக்கிறதுக்கு என்ன பாக்கி இருக்கு ஈஸ்வரி? நாளைக்கே நாளும் செவ்வாய் சனி இல்லை, வியாழன்தான். நானும் உன் அம்மாவுமா சுந்தரேசனுடைய வீட்டுக்கு போறோம், பேசுறோம். ஒரே நாள்ல ஒரே பந்தல்ல. அட தெய்வமே என்றாள் குஞ்சரம். பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னு சந்தோஷப்படு குஞ்சு. அட தெய்வமேன்னு அழுத்துக்காத. ஆனந்தியால நமக்கு எவ்வளவு செலவு மிச்சம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டு கல்யாணம் ஆகாத 2 பொண்கள். உனக்கு, ஏன் அம்மாவுக்கு 2 பட்டுப்புடவை எடுக்க வேண்டாம்? ஆண்களுக்கு ஒரு ஜரிகை வேஷ்டி டவல் எடுத்தால் போதும். ஒரே நாதஸ்வரம், ஒரே சமையல்காரன், ஒரே மண்டபத்தில் ஒரே நாள்ல 2 கல்யாணம்ங்கிறதால 2 வாடகை இல்லை. இன்விடேஷன் கூட தனித்தனியா பிரிண்ட் பண்ணா போதும். இன்னொரு பெரிய விசேஷத்தை பாரு. சாம்பசிவத்தின் முதல் 2 பிள்ளைகளின் மாட்டு பொண்களா நம்ம 2 பெண்கள் போறா. சிஸ்டர்ஸ் மேரியிங் கசின்ஸ். நவநீதமாகவதர் பரவச நிலையை எய்தினார். சிதம்பரம் நடராஜனை கண்ட நந்தன் போல ஆடினார், பாடினார். ஆனால் மறுநாள் காலை 10:30 மணிக்கு சுந்தரேசன் வீட்டில் அவருடைய ஆட்டமும் பாட்டமும் பேச்சும் திடீரென நின்று போனது. சுந்தரேசனுடைய மனைவி அன்னபூரணி சாமி வந்தவளைப் போல கோர தாண்டவம் ஆடினாள். குஞ்சரத்துக்கு உடம்பெல்லாம் முதலில் உயர்த்து, கடைசியில் தீராத பயத்தில் சில்லிட்டது. ஆனால் பாகவதர் அவருடைய பேச்சு தற்காலிகமாக நின்று போனாலும் சமாளித்து கொண்டார். அவருக்கு பக்க பலமாக 2 நபர்கள் வந்தார்கள். சாம்பு என்கிற சாம்பசிவத்தின் 2வது பிள்ளை சுந்தரேசன், மூத்த பிள்ளை ராமாமிர்தத்தை விட 2 வயது சிறியவன். கடைசி தம்பி ஜெயராமன். இதே பெயரைத்தான் சுந்தரேசனுடைய சீமந்த புத்திரனுக்கும் சூட்டியிருந்தார்கள். நாமகரணத்துக்கு முன்னரே இது பற்றிய பெரிய சர்ச்சை ஒன்று எழுந்தது. சித்தப்பாவின் பெயரை சூட்டுவது ஆகாது என்று சாம்புவும் அவருடைய மனைவியும் கூறினார்கள். அப்பா அம்மா சொல்வதுதான் சரி என்று எல்லா பிள்ளைகளும் ஏகோபித்த அபிப்பிராயத்தை வெளியிட்டார்கள். பரம்பரை வழக்கப்படி மூத்தது பிள்ளையாக இருந்தால் தாத்தா பெயரையும், பெண்ணாக இருந்தால் பாட்டியின் பெயரையும் சூட்டுவதுதான் நியாயம். 2வது பிள்ளைக்கு தாய் வழி தாத்தாவின் பெயர் வந்துவிடும். ஆனால் கல்லடை குறிச்சியில் இருந்து வந்த அன்னபூரணி குழந்தையை பெற்றெடுத்தவளுக்குத்தான் எல்லா உரிமைகளும் உண்டு என்று முழங்கினாள். அவளுக்கு ராமன் என்றால் உயிராம். ராமனுக்கு 1000 பெயர்கள் உண்டு. தசரத ராமனில் இருந்து கோதண்ட ராமன் வரை எத்தனையோ. ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்தது ஜெயராமன் என்ற பெயர். புண்ணியா வசனம் பிறந்த ஊரில் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கவில்லை.
காரணம், அந்த சமயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு புது வகையான விஷ ஜுரம் பரவி வந்து எல்லோரையும் பயமுறுத்தியது. பிரசவிக்கும் பொருட்டு அன்னபூரணி சென்றால் அவளை ஜுரம் தாக்கக்கூடும், அதனால் அவள் பிறந்த வீடு செல்லக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக கூறி, மருமகள் இது காரணமாக வேதனைப்படாமல் இருக்க அவளுடைய தாயாரை சென்னைக்கு வரவழைத்து அப்போதுதான் கட்டி முடித்த ஒரு வீட்டிலும் குடியேற்றி விட்டார். நல்ல வேளையாக தாயார் கோமதி கூடவே விஷ ஜுரத்தையும் கொண்டு வரவில்லை. குழந்தை பிறந்தது. புண்ணியாவசனம் நடந்த கையோடு ஜாதகரணமும் நாமகரணமும் நடந்தன. அப்போதுதான் இந்த சச்சரவு பிறந்தது. பெயர் வச்சா ஜெயராமன்னு பெயர் வைக்கணும் என்றாள் அன்னபூரணி. அன்னம், அசட்டு பிடிவாதம் பிடிக்காத. உன் அப்பா உன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்கார் என்றாள் அம்மா கோமதி. கோபமா இருந்தா இன்னைக்கே ஊருக்கு போகட்டும். நம்ம குழந்தைக்கு என் அப்பா பேரைத்தான் வைக்கணும், அதான் முறை என்றான் சுந்தரேசன். உங்களை அப்பா துரும்பு போல மதிக்கிறார். மூத்த பிள்ளை மேலதான் அவருக்கு உசிர். அவர் பெயர் அவரோடையே இருக்கட்டும் என்றாள் குழந்தையை பெற்றவள். இத பாருமா, நாமகரணம் ஒரு வைதீக காரியம். வைதீகத்துக்கு உன் மாமனார் பெயர் இருக்கட்டும். ஆனா எப்படியும் அவர் இருக்கிறப்ப அவர் பெயரை சொல்லி நாம குழந்தையை கொஞ்சம் போறதில்ல. தைலா பிள்ளையை சிவான்னு கூப்பிடுற மாதிரி உன் பிள்ளையை ஜெயராமன்னு கூப்பிடுவோம். எல்லாருக்கும் இதுல திருப்தி இருக்கும் என்றாள் மாமியார். ரொம்ப வாஸ்தவமான பேச்சு அன்னம். உன் மாமியார் சொல்றபடி நடந்து கொள். மாப்பிளே, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் என்றாள் கோமதி. நான் என்ன சொன்னாலும் உங்க பெண் கேட்க மாட்டா மாமி. அவ பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியுமே. நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விடாதடி என்றாள் அன்னத்தின் தாயார். ஒரு கண்டிஷன் என்றாள் அன்னபூரணி. சொல்லு, கேட்டு தொலைக்கிறோம். இன்னைக்கு என்ன பேரை வேணும்னாலும் வச்சு தொலைங்கோ. ஆனா ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப இவன் பேரு ஜெயராமனாத்தான் இருக்கணும். இவனை நான் வாய் நிறைய ஜெயராமான்னு கொஞ்சணும். ஒரு தடவை ஜெயராமான்னு கூப்பிடுறதுக்குள்ள அது தூங்கி போயிடும். ஏன், உங்க திருநெல்வேலி பெயர் ஏதேனும் யோசிச்சு பாரேன். ரகுபதி ராமசுப்பிரமணியன், பூரண சங்கரலிங்கம், ஹரிஹர நாராயணன், அனந்த ராமகிருஷ்ணன் என்றான் சுந்தரேசன். உங்கள் ஆள்குடி நையாண்டியை எங்க ஜில்லா மேல காட்டாதீங்கோ. சாம்பசிவம், மகாலிங்கம், சீனிவாசன், சங்கரன், ராமாமிர்தம், ராமபத்ரன், தியாகராஜன் இதெல்லாம் தானே உங்க திருச்சி தஞ்சாவூர் ஜில்லா பேர்கள் என்று அன்னபூரணி சாடினாள். கடைசியாக சாம்பசிவம் நீதிபதியாக வந்தார். நம்ம குடும்பத்துல வாதம் எதிர்வாதத்துக்கே இடம் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? என் பெயரை வைக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் என்ன மகாத்மா காந்தியா, நேருவா, இல்ல தாகூரா, இல்ல உங்க ஜில்லா பாரதியாரா? என் பெயர் கொடிகட்டி பறக்க அன்னத்தின் மனசுல என்ன பேரு உறுதியா இருக்கோ அதுவே தான் என்னுடைய இந்த பேரனுடைய பெயரும். அன்னபூரணி திடீரென்று தோல்வியில் வெட்கி போனாள். என்ன மன்னிச்சுடுங்கோ மாமா, உங்க பெயரே வைதீக முறையில இருக்கட்டும். நான் ஆசைப்படுற பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். திவ்யமா செய். என் பேரு சாம்பசிவம். ஏவன் அப்படி கூப்பிடுறான்? சாம்புங்கிறான். சில பேர் சாம்பூன்னு ஒரே பூ வாக்கிடுறா. சரி சரி, மேற்கொண்டு காரியத்தை பார்ப்போம். ஜட்ஜ்மெண்ட் இரண்டும் கெட்டானா தோன்றினாலும் அதுவே நிலைத்தது. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது அன்னபூரணி வெற்றி பெற்றாள். ஜெய்யூன்னு வீட்டில் செல்லமாக அழைக்கப்பட்ட அவளுடைய பிள்ளை எஸ் ஜெயராமன் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு தகப்பனார் அடங்கி போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அம்மா வீம்பு செய்கிறாள் என்பதை சிறு வயதில் இருந்தே உணர ஆரம்பித்த ஜெய்யூ அப்பா மீது பரிதாபம் காரணமாக அளவற்ற அன்பும் அம்மா மீது எரிச்சல் காரணமாக அலட்சியமும் கொண்டிருந்தான். ஆனாலும் அவனால் அம்மாவின் தூய்மையான அன்பை அலட்சியம் செய்ய முடியவில்லை. வயது ஏற ஏற அறிவு முதிர முதிர அன்னபூரணி வெளியே என்னதான் இறைந்தாலும் அவளுடைய தாய் பாசத்துக்கு இணையே கிடையாது என்று நினைக்க ஆரம்பித்தான். அப்பாவின் போக்கை ஆராய்ந்து பார்க்க பார்க்க அம்மா அவரிடம் கத்தாமல் இருந்தால்தான் அதிசயம் என்று தோன்றலாயிற்று. காலை 8 மணிக்கு பல் துலக்குவது, காஃபி குடித்த பிறகு சாய்வு நாற்காலியில் அன்றைய பேப்பரை படிக்க ஆரம்பித்து அப்படியே கண் அயர்வது, காலை 10 மணிக்கு மீண்டும் கண் விழித்து மீண்டும் காஃபியை குடித்து குளியல் அறைக்கு செல்வது, அங்கே தோடி பைரவி கல்யாணிகளின் மென்னிகளை முறித்து அலங்கோலப்படுத்திவிட்டு மங்களம் பாடாமலேயே சொட்ட சொட்ட வெளியே வந்து நேற்று கட்டின வேட்டியை மாற்றாமலேயே சாப்பிட உட்காருவது. ஒரு கறி, கூட்டு, பச்சடி இதெல்லாம் இல்லாமல் போனால் சாப்பிட மறுப்பது. சாப்பிடும்போதே இதில் உப்பு தூக்கல், அதில் புளி ஓவர், ரசம் ரசமா இல்லை, சப்புன்னு இருக்கு,
என்று விமர்சனம் செய்வது, இத்தனைக்கு பிறகும் வயிற்று கனத்தில் ஜனித்து போய் சாய்வு நாற்காலியில் கிடப்பது, இதெல்லாம் ஜெய்யூவுக்கு பிடிக்கவே இல்லை. தாத்தா அமைத்து கொடுத்த துணிக்கடை பக்கம் வாரத்தில் ஒரு நாள் எட்டி பார்த்தால் அதிசயம், எல்லா நாட்களுமே தாத்தாதான் கவனித்துக் கொள்கிறார். தன்னுடைய தகப்பனார் பிறவி சோம்பேறியா அல்லது நடுவிலே வந்த சோம்பேறித்தனமா என்பது பற்றி ஜெய்யூ ஆராய்ச்சி நடத்தவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் மிகவும் உறுதியாக மனதில் நிலைநாட்டிக் கொண்டான். அவன் அப்பாவைப் போல் என்றுமே இருக்க மாட்டான். அம்மாவைப் போல் எப்பொழுதுமே தேனியாக உற்சாகமாக இருப்பான். அதே சமயத்தில் அறிவையும் வளர்த்து கொள்வான். இந்த லட்சியத்தின் அடிப்படையில் தான் அம்மாவின் உதவியுடன் தாத்தாவின் ஆதரவுடன் 2 கடைகளை அவனால் ஆரம்பித்து நடத்த முடிந்தது. அன்று காலை ஜாக்கிங்கை முடித்து அவன் வீடு திரும்பிய போது மணி 7. திடீரென்று ஃபோன் அடித்தது. இது வரைக்கும் 2 வாட்டி அடிச்சு நின்னாச்சு என்றார் தகப்பனார் சுந்தரேசன் காலை தூக்கம் கலைந்த எரிச்சலுடன். யாருன்னு விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? விசாரிக்கலாம்டா, ஆனா அம்மா உள்ள இருந்து வந்து எடுப்பான்னு நான் இருந்தேன். நான் எடுப்பேன்னு அவ உள்ளயே. நான் ஒன்றும் உள்ளேயே இருக்கலையே. 10 அடிக்கிறதுக்கு முன்னாடி டேபிளில் வந்து வயிறு பாடுறதுன்னு கத்துவீங்களே, மிக்சியில் தேங்காய் அரைச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஜெய்யூ டெலிஃபோனை எடுத்து ஹலோ ஜெயராமன் ஹியர் என்று சொல்லியாகிவிட்டது. ஒரு எச்சரிக்கை. 1000 அடி ஆழமான கிணற்றில் இருந்து ஆனந்தி பேசினாலும் குரலை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். என்ன, யாரானும் பக்கத்தில் இருக்காங்களா? அப்போ நீங்கள் பதில் பேசாமல் வெறுமே கேட்டுட்டு வாங்கோ போதும். ஓகே. இன்னைக்கு 10:30 மணி சுமாருக்கு என் அம்மா அப்பா 2 பேரும் உன்னோட அம்மா அப்பா 2 பேரையும் நம்ம 2 பேர் விஷயமா பார்த்து பேச வர போகிறாங்க. உஷார். முன்கூட்டியே சொல்கிறது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். உங்கள் அம்மாவை தயார் பண்ணி வைங்கோ. அபயம், சிவா கல்யாணம் நடந்த அன்னைக்கே இதுவும் நடந்தாகணும்னு என் அப்பா ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். ஓகே ஓகே. டெலிஃபோனை டக்குன்னு வைத்துவிட்டு திரும்பி பார்த்தான். அப்பா மிகவும் சௌகரியமாக அன்றைய ஹிந்து பேப்பரால் முகத்தை மூடிக்கொண்டு லேசான குரட்டை ஒலியில் உலகத்தையே மறந்திருந்தார். அவன் நகர்ந்து உள்ளே சென்று சமையல் அறையின் உள் எட்டி பார்த்தான். இந்த அறை டிராயர் அவலட்சணத்தை ஜாக்கிங் போறப்ப வச்சுக்க போதும். ஜெய்யூ, போய் முதல்ல கை கால் அலம்பிட்டு வேட்டி கட்டிட்டு வா, காஃபி கலந்து வைக்கிறேன். பாதி காஃபியை முடித்துவிட்டு அம்மா என்றான். என்னடா டிகாக்ஷன் போராதா? அதில்ல, பின்ன எது? மீதி காஃபியையும் குடித்தான். ஏமா, இதுவரையில் என்னால உனக்கு ஒரு தொந்தரவு, ஒரு இம்சை, ஒரு அவமானம்னு ஏதாவது நேர்ந்திருக்கா? எதுக்கு அஸ்திவாரம்? நீ மனசு வச்சா இந்த அஸ்திவாரம் இல்லாமலே நான் பெருசா ஒரு கோட்டை கட்டிடுவேன். முதல்ல விஷயத்த சொல்லுடா ஜெய்யோ. ஒரு தப்பு தண்டா செய்யாம சுண்டு விரலாலும் தொடாம ஒரு படிச்ச உன்ன மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் அழகான பெண்ணோட 5-6 மாசமா பழகிட்டு வரேன் அம்மா. அடி ராஸ்கல், இத்தனை நாளா மூடி மறைச்சிட்டு இப்பத்தான் மூச்சு விடுறையா? இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் வர்றது அம்மா. என்ன வயசு? என்னை விட 3 வயசு சின்னவ. இப்போ என் வயசு 27. அல்லாவா, ஜீசஸா, மகா விஷ்ணுவா, இல்லை பூணூல் போடாத வேற? சேச்சே, அதெல்லாம் இல்லைம்மா, சரியான வடமன். எந்த ஊரு? எந்த மெட்ராஸ் தாம்மா? எவனுக்கும் மெட்ராஸ் சொந்த ஊர் இல்லடா, பிழைக்க வந்த ஊர் தான். அப்படி பார்த்தா கும்பகோணம். மறந்துடோ. என்னம்மா சொல்ற? என் பெரியப்பா பிள்ளை அமெரிக்காவிலிருந்து இந்த மாச கடைசியில் வர்றான். கல்லடை குறிச்சிக்கு போகிறதுக்கு முன்னால பெண்டாட்டி பெண் 2 பேரையும் அழிச்சுண்டு வரேன்னு சொல்லி இருக்கான். அந்த பெண் பேரு மாலதி. அவ தான் என் மாட்டுப்பொண். உன் மாட்டுப்பொண்ணுன்னா மடையா, உன் வைஃப். முடியாது, நிச்சயமா முடியாது. முடியும், நிச்சயமா முடியும். அம்மா, என்னடா கத்தற? நானும் அண்ணா சிவாவும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சந்நிதியில கை கோர்த்து நின்று ஒரு சத்தியம் பண்ணியிருக்கோம். என்னன்னு? 2 பேரும் ஒரே குடும்பத்துல இருந்து அக்கா தங்கைகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. அட ராஸ்கல், சிவாவுக்குத்தான் நிச்சயதார்த்தம் நடக்க போறதே. நவநீத பாகவதரோட பொண்ணு. என்ன பேர்? அபயம். அவ தங்கை ஆனந்தி. இந்த சத்தியம் எல்லாம் எப்ப பண்ணீங்க? சின்ன வயசுலேயே. அப்ப அது செல்லுபடியாகாது. அறிவு முதிராத வயசுல பண்ண சத்தியம். எதுக்கும் நான் இப்பவே சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். அன்னபூரணி நகர்ந்தாள். வேண்டாமா, சிரமப்படாத, சத்தியத்தை பத்தி மறந்துடு. அப்ப பொய் தானே சொன்ன? கல்யாணம்னு வர்றப்ப பொய் தாமா சொல்லணும். அம்மா ப்ளீஸ். ஆனந்தி நல்ல பொண், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கா. அவ சிங்கப்பூர் போறப்ப உன்னையும் அழைச்சிட்டு போவா.
எங்களுக்கு குறுக்க நீ வராதம்மா ப்ளீஸ். நவநீத பாகவதரும் அவரோட வைஃப் குஞ்சரம் உங்ககிட்ட இதை பற்றி பேச 10:30 மணிக்கு வரப்போறா. வரட்டும், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் என்ன நீ உசுரோடைய பார்க்க முடியாது, இது சத்தியம். அம்மா உன் மீது ஆணை. முதல்ல இடத்த காலி பண்ணு, உன் அப்பா சாப்பிட பறப்பார் என்றாள் அன்னபூரணி. தன் ஓரகத்தி தைலாவுக்கு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து பெண் வருவதை அன்னபூரணி வெளியே சிரித்து கொண்டாலும் உள்ளூர சகித்து கொள்ள முடியாமல் தவித்தாள். வீட்டின் எல்லா அங்கத்தினர்களும் ஒருவர் கூட விடாமல் அபயத்தை புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அப்பளமும் ரெடிமேட் உடுப்புகளும் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு சாமர்த்தியம் படைத்தவள் என்று சுவரொட்டிகளில்தான் எழுதி பிரபலமடைய செய்யவில்லை. இப்படிப்பட்ட இடத்தில் இருந்து தைலாவுக்கு மருமகள் வருகிறாள் என்றால் அன்னபூரணிக்கு நியாயமாக வயிற்றெரிச்சலும் பொறாமையும் இருந்தாக வேண்டுமே. இருந்தது. அபயமும் சிவாவும் கடந்த சில வருடங்களாக பழகியவர்கள் என்றும் இரு தரப்பாரின் சம்மதத்தோடு தான் கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது என்ற இன்னொரு செய்தி கிடைத்த போது அன்னபூரணி மேலும் துவண்டு போனாள். அவளுக்கும் கறிவேப்பிலை கொழுந்து போல ஒரு பிள்ளை இருக்கிறான். நல்ல சிகப்பு நிறம், ஆஜான பாகுவான தோற்றம், நல்ல படிப்பு, 2 பெரிய கடைகளுக்கு முதலாளி. ஆனால் என்ன புண்ணியம்? பகலில் பாதி நேரம் அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டி லைப்ரரியிலும் 2 மணி நேரம் இனிப்பு கடையிலும் நேரத்தை வீணடிக்கிறான். அப்பன்காரன் சோம்பேறியாக வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி வழிகிறான் என்றால் பிள்ளை ஒரு அழகான பெண்ணை காதலிக்கவும் வக்கு இல்லாமல் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் புத்தகங்களில் மனதை பறி கொடுக்கிறான். அவளுடைய பிள்ளை ஜெய்யோவுக்கு நல்ல கதியே கிடையாதா? இவ்வாறு அன்னபூரணி தன்னுள் புலம்பிக் கொண்டிருக்கையில்தான் இன்ப அதிர்ச்சி தரும் இனிப்பான குண்டை தூக்கி ஜெயராமன் போட்டான். அபயத்தின் தங்கை ஆனந்தியுடன் கடந்த சில மாதங்களாக பழகுவதாகவும் அவளுடைய தாய் தந்தையர் அன்று 10:30 மணிக்கு கல்யாண சம்பந்தம் பேச வர இருக்கிறார்கள் என்ற செய்திகளை பிள்ளை ஜெய்யு கூறிய போது அன்னபூரணிக்கு சந்தன மற்றும் இளநீர் அபிஷேகங்கள் செய்தது போல உள்ளமெல்லாம் குளிர்ந்தது. ஆனால் அவள் அன்னபூரணியாயிற்றே. உடனே சரி என்று சம்மதம் கொடுத்து விட்டால் அவளுடைய கௌரவம் என்னாகிறது? அமெரிக்காவில் இருந்து துபாய் வழியாக வரப்போகிற அவளுடைய பெரியப்பா பிள்ளையை இழுத்தாள். அவனுடைய பெண் மாலதிதான் தனக்கு மருமகள் என்று பயம் காட்டினாள். இதற்கெல்லாம் பிள்ளை அயரவில்லை என்பதை அறிந்ததும் ஆரஞ்சு ஜூஸ் உபச்சாரம் செய்து ஆனந்தியின் பெற்றோர்களை வெளியேற்றுவதாக வாக்களித்தாள். எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே கடுமையாக அன்னபூரணி பேசினாளோ அவ்வளவுக்கும் மேலாக மன மகிழ்ச்சியுடன் துள்ளினாள். அபயம் போன்ற பெண் தனக்கும் மருமகளாக வர வேண்டும் என்று எண்ணினாள். அவளுடைய தங்கையே வந்துவிட்டாள். தன் பிள்ளை பகல் நேரத்தை லைப்ரரியில் வீணடிக்கிறானே என்று நொந்து கொண்டிருந்தாள். அவன் வீணடிக்கவில்லை என்று இப்போது தெரிந்தபோது திருப்தியாக இருந்தது. கணவன் சுந்தரேசன் அன்று குளியலறையில் கரஹர பிரியாவின் கழுத்தை திருகி கொண்டிருந்தார். ஆலாபனை நினைத்த திசையில் போகாதது ஒரு விதத்துக்கு சௌகரியமாக போயிற்று. சாகித்யத்தை எடுத்தார். சக்கனி ராஜாவா அல்லது பக்கல நிலப்படியா என்ற சந்தேகம் வந்தது. அதே சமயம் குளியல் அறைக்கதவை தள்ளி திறந்து கொண்டு குளியல் அறைக்கதவை அன்னபூரணி தட தடவென தட்டினாள். சீக்கிரம் வெளியே வாங்க, கத்தல் போதும். என்றைக்குமே கணவனுடைய குரல் வளத்தை ராகத்தோடு இணைத்து பார்த்தது இல்லை அன்னபூரணியை பொறுத்த மட்டில் ஒரு கத்தல் தான் அது. தோ வரேன், டைனிங் டேபிள் மேலே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்கோ. நான் ஒரு முக்கிய வேலையை அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன காதில் விழுந்ததா என்றாள் அன்னம். நவநீத பாகவதர் வரப்போற விஷயம்தானே என்றார் சுந்தரேசன். உங்களுக்கு தெரியுமா? ஜெய்யு சொன்னான். சுந்தரேசன் வெளியே ஈரத்துண்டை கட்டி கொண்டு வந்தார். ஜெய்யு சொன்னானா? ஆமாம், ஏன் சொல்லப்படாதா? அப்பா எல்லாம் அம்மாவும் தாத்தாவும் பார்த்துப்பா, நீங்க வாயை திறக்காம இருந்தாலே போதும்னு சொன்னான். அன்னபூரணி சிரிக்க ஆசைப்பட்டாள். ஆனால் சிரிக்கவில்லை. ஓரிரு நிமிடங்களுக்கு அவரை பார்த்தபோது பரிதாபமாக இருந்தது. இவ்வளவு வெகுளியாக இருக்கிறாரே. நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுடுங்கோ, அவங்க வந்தா லேஸ்ல கிளம்ப மாட்டா. அப்புறம் உங்களுக்கு சாப்பிட உட்கார 12 ஆயிடும். உங்களால தாங்கிக்க முடியாது. எதுக்கு அப்பாவை பார்க்க போற அன்னம்? அவர் இருந்தா தான் சபை நிறைஞ்சு இருக்கும். நான் தோ வந்துடுறேன். மணி 10 அடிக்க போறது.
சரி, ஜெய்யுவும் வெளியே போயாச்சு என்றார் சுந்தரேசன். என்கிட்ட சொல்லிக்காமலே போயிருக்கான் ராஸ்கல். உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னாயாமே, மனசு இடிஞ்சு போயிருக்கான். முதல்ல நீங்க சாப்பிட உட்காருங்கோ. இப்போ உட்கார்ந்தாத்தான் பாகவதரும் குஞ்சரமும் வர்றதுக்குள்ளே ஏப்பம் விட்டுட்டு எழுந்திருக்கலாம் சொல்லிவிட்டு அன்னபூரணி விரைந்தாள். அவள் சாம்புவின் வீட்டை அடைந்த போது மணி 10 அடிக்க 5 நிமிடங்கள். என்னம்மா அன்னம், என்ன பரபரக்க வர்ற? யாருக்கும் உடம்புக்கு ஏதும் இல்லையே? அப்பா, இன்னைக்கு கார்த்தால 10:30 மணிக்கு பாகவதரும் அவர் சம்சாரமும் வர்றா. தெரியுமே, நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்பா? தெரியாமலா தெரியும்னேன். ஜெய்யும் ஜாக்கிங் முடிச்சுட்டு திரும்பி வர்றப்ப எங்கிட்ட தான் வந்தான். விஷயத்தை சொன்னான். ஜமாயிடானேன். அது சரி, வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல். தைலா வீட்டில் தான் சாப்பாடு. அதை முடிச்சுட்டு அங்கே வரேன் அன்னம் என்றார் சாம்பு. பிறகு, அபயத்தை விட அந்த ஆனந்தி மகா கெட்டிக்காரி. வெட்டிண்டு வானா கட்டிண்டு வந்து நிப்பா. சரி சரி, புறப்படு நீ, நான் 5 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு வரேன். அண்ணாமண்ணி எல்லாரையும் வர சொல்ல வேண்டாமா? ராமாமிர்தம் கடைக்கு போயாச்சு. தைலா வந்து என்ன செய்ய போறா? உன்ன மாதிரி விபரமா பேசக்கூட தெரியாது. எதுக்கும் அவளை நான் வர சொல்றேன். நீ போய் கவனிக்க வேண்டியது எல்லாம் கவனி அன்னம். சரியப்பா. அன்னபூரணி வீடு திரும்பிய போது சுந்தரேசன் தக்காளி எலுமிச்சம்பழ ரசத்துக்காக வெள்ளை வெளியேர் என்ற பொன்னி அரிசியால் அணை கட்டி கொண்டிருந்தார். வெள்ளி தட்டின் மேல் 4 அப்பளங்கள் அணிவகுத்து நின்றன. இன்னுமா சாப்பிட்டாகலை என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் அன்னம். இப்பத்தான் சாம்பார் முடிஞ்சது. வாழைக்காய் பொடி சூப்பர், ஏ கிளாஸ். கார்த்தால கொத்தவரங்காய் உசிலி செய்ய போறதா சொன்ன போல இருக்கே. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழுந்திருங்கோ. உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவார். நீங்களும் கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிண்டு பாகவதரை ரிசீவ் பண்ணுங்கோ. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? பனியன்ல அங்கங்க ஓட்டை. கும்பகோணம் காசி துண்டு பார்க்க சகிக்கல. சலவையில் இருந்த வேட்டியும் ஷர்ட்டும் போட்டுண்டு வாங்கோ. பரம்பரை துணிக்கடை பரம்பரைன்னு பேரு. சீக்கிரம். எல்லா பேச்சுக்களையும் கேட்டவனாய் ஜெயராமன் ஹாலை ஒட்டினார் போன்ற அறையில் உட்கார்ந்திருந்தான். அந்த அறை தகப்பனார் சுந்தரேசனுடைய பிரத்யேகமான அறை. அம்மா அதனுள் கால் வைப்பதே அபூர்வம். அவன் அங்கே ஒளிந்து கொண்டு ஆனந்தியின் தாயாரிடம் அம்மா என்ன பேசப் போகிறாள் என்பதை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். சரியாக 10:15 அன்னபூரணி பட்டு புடவை கட்டி கொண்டு ஒரு தடவைக்கு 2 தடவையாக கண்ணாடியை பார்த்து திருப்தியடைந்தாள். சுந்தரேசன் மனைவியின் சொல்லை மீற முடியாமல் ஜரிகை கரை வேட்டி கட்டி கொண்டு ஜிப்பாவும் அணிந்து காத்திருந்தார். 10:25 சாம்பு என்கிற சாம்பசிவம் குடும்பத் தலைவர் வந்து சேர்ந்தார். சரியாக 10:30 மணிக்கு ஒரு கார் வந்து நின்றது. காரை யார் ஓட்டி கொண்டு வருகிறார்கள் என்பதை அறியும் பொருட்டு அன்னபூரணி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். கண்கள் ஆச்சரியத்தில் பன்மடங்காக விரிந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.